வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க் வச்சு இவனுங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தான் கரெக்டாக சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு லைவ்ல வந்துட்டு அதான் போயிட்டு இருக்கு 24/7 வந்துட்டு அதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு நேற்று எப்படியே ஜாக்லின் வந்துட்டு அப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கமா வந்துட்டு இந்த மாதிரி வர்ஷினியை வந்துட்டு வச்சு செஞ்சாங்க. ஜாக்லின் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு வன்மத்தை கொக்கணுமோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேல இருந்த வெறிய உடைக்கணுமோ அந்த இதெல்லாம் வந்து இந்த டாஸ்க் மூலயமா உடச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே உடச்சிக்கிட்டு இருக்காங்க தான் சொன்னோம். இது வந்துட்டு ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைமா அண்ட் பிக் பாஸ் சொன்ன மாதிரி வந்து ஒரு அப்படியே அந்த ஆனா மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கலங்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணவே இல்லை. அண்ட் இப்போ வந்துட்டு வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமார் பயங்கரமான ஒரு வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க. என்னங்கிறத நான் சொல்றேன். அண்ட் அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த ஒரு 10 பேர் லைக் பண்ணா அண்ட் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பட்டன் தட்டிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் எப்படின்னா சௌந்தர்யா முத்து இவங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகேங்களா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு எப்படின்னா ஸ்கூல்ல வந்து ட்ரிப்பு போவாங்க. ட்ரிப்பு போறதுல இருந்து பஸ் பஞ்சர் ஆகி அந்த மாதிரி ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே அப்படியே வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. நம்ம முத்துக்குமார் ஆனந்த வன்மத்தை கக்கிறதா இருக்கட்டும், ஆனந்தி வன்மத்தை கக்கிறதா இருக்கட்டும், நம்ம அந்த மாதிரி வந்து பயங்கரமா வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. இது கிளாஷ் ஆஃப் அப்படியே பிராங்கா தெரிஞ்சது யாருன்னா நம்ம சௌந்தர்யா முத்துக்குமார் மேல வந்து வன்மத்தை கக்கினதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கதை ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்கன்னா அந்த கதையில இருந்து விட்டுட்டு இவங்க ஒரு கான்செப்ட் எடுத்து கொண்டு வரணும். அப்படியே அந்த பிக் பாஸ் குள்ள என்ன நினைச்சோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது நிகழ்வு வந்து அதை சொல்லணும். ஓகேங்களா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் வந்துட்டு நம்ம ரணவா இருக்கட்டும், ரவிச்சந்திரனா இருக்கட்டும், தர்ஷாவா இருக்கட்டும், சுனிதாவா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துமே எலிமினேஷன் ஆனவங்க எல்லாத்தையுமே வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா இப்ப என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எப்படின்னா ஒரு மூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு மூமெண்ட்ல ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்கும் பார்த்தா வன்மத்தை இவங்க தான் சடனா பிளாஷா உடைச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிப்பாய் இருக்கும். அந்த சிப்பாய் எப்படின்னா அந்த இது தெரியுமில எல்லாத்துமே ராஜா ராணி, இது சிப்பாய், இது வந்துட்டு நம்ம இதுக்கு செஸ் போர்ட்ல இருக்க மாதிரி ஒரு ஆட்டம். இவங்கெல்லாம் வந்துட்டு சிப்பாயி, இவங்கெல்லாம் வந்துட்டு ராஜா, இவங்க மந்திரி, இவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம சௌந்தர்யா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த இது ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் வந்துட்டு சிப்பாயா, அது சௌந்தர்யா வந்துட்டு மெயினான சிப்பாயா, இவங்க வந்துட்டு ராஜாவா, இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாங்களாம். அவங்க ஆட்டி படைச்சோன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே டவுன் ஆகுறாங்களாம். அதுல ஏறி மிதிக்கிறாங்களாம். அவர் வந்துட்டு ஏறி மிதிக்கும் போது வந்துட்டு சிப்பாய் வந்துட்டு எந்திரிச்சு பொங்குறாங்களாம். சிப்பாய் வந்துட்டு இப்ப ராணி ஆகுறாங்களாம். அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா ட்ரிகர் பண்ணினதை வந்துட்டு நம்ம பார்த்தோம். லைவ்ல வந்துட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் முத்துக்குமாரால எதுவுமே பேச முடியல. இவ்வளவு இது நானே கொட்டியிருக்கேனா, இவ்வளவு நானே பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு நம்ம முத்துக்குமார் இப்படியே கையாச்சு இப்படியே உட்காந்துருக்காரு. நான் கூட தம்ப்லைன்ல கொடுத்துருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் பயங்கரமா இருந்துச்சு. வேற மாதிரி என்னடா இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க நடந்தது வந்துட்டு இதே கொஞ்சமாச்சும் ஒரு ஃபன் டாஸ்கா பண்ணுங்கடா, ஸ்கூல் டாஸ்க கொண்டு போவேன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு ஃபன்னாலாம் நானும் கொண்டு போக மாட்டேயா, நான் வந்துட்டு எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நான் கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. இந்த படியா இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் இங்க கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணோம் அப்படிங்கிறத முடிச்சு விட்டாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.